சண்டே ஸ்பெஷலாக பெப்பர் சிக்கன் தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவுட்புட்டும் நல்லாவும் இருந்தது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg சிக்கன் எடுத்துட்டேன். அதுலேயே ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கர்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி தான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். அதுக்கு நடுவில் எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணல. நேற்று தான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணேன். சாத்விக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, லூஸ் மோஷன் ஆகி ஒரு 4 டேஸாக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகியிருந்தான். ஸோ அதனால் என்னால் எந்த வீடியோவுமே எடிட் பண்ண முடியல. வீடு க்ளீனிங் பண்ணேன், வெளியே ஷாப்பிங் போனேன். ஸோ எதுவுமே நான் வந்து எடிட் பண்ணி என்னால் போட முடியல. இப்போ தான் வந்து சார் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகியிருக்காரு. ஸோ ஒரு வீடியோவாக நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே மேக்னேட் ஆகிட்ருக்கோம் சிக்கன். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கறி லீஃப் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுமே சிக்கனை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். சிக்கனில் விடுற தண்ணியிலேயே அது குக் ஆகிடும். ஃபுல் ஃப்ளேம் வைக்க வேண்டாம். ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா தண்ணி சுண்டிடும், பட் குக் ஆகாது. அதனால் லோ ஃப்ளேம் வச்சே நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆனதுமே பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் போட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு அது தண்ணி சுண்டினோடனே நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான வந்து பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். இது ஒயிட் ரைஸ் சாம்பார், ஒயிட் ரைஸ் ரசம்க்கு இந்த பெப்பர் சிக்கன் சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட அவுட்புட்டை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் நல்லபடியாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணேன். Until then, bye from Uma.